மட்டும் ஏன் லேட்டா வரணும்? நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? நான் ஜெயிப்பேன். மத்த டீம்ஸ் எல்லாரும் அவங்க சென்சையை மீட் பண்ணி எல்லாரும் அட்வென்ச்சர் பண்ண வெளியில கிளம்பிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். ஹேய், நீ என்ன பண்ற? லேட்டா வந்தா சும்மா விட மாட்டேன். சர்ப்ரைஸ்! ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வேலை இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? யா, சாஸ்கே சரியா சொல்றான். இது கூட உனக்கு தெரியல நருட்டோ. மாட்டீங்களா? எப்படி ஏமாந்தாரு பாத்தீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சென்சே, என் பேச்சு கேட்காம அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நான் என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். இதுக்கெல்லாம் அவர் ஏமாந்து போவாருன்னு நினைக்கவே இல்ல. இவர் உண்மையாவே ஜொனின் தானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்க எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. வாழ்க்கையில பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட். சரி, உங்க எல்லார பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அறிமுகப்படுத்திக்கணுமா? சரி, எங்களை பத்தி என்ன சொல்றது? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு இருக்கிற கனவுகள், சில பழக்கங்கள். வரதாலும் முதல்ல நீங்களே பேசலாமே. அதாவது உங்களை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள். அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இருக்கக்கூடிய கனவுகள், அத பத்தி நான் யோசிச்சது கூட இல்ல. அப்புறம் எனக்கு இருக்க பழக்கங்கள், அது நிறைய இருக்கே. இப்ப வரைக்கும் அவர் நம்ம கிட்ட பேரு மட்டும் தான் சொல்லிருக்காரு, வேற எதுவுமே சொல்லல. சரி, இப்ப உங்களை பத்தி சொல்லுங்க. ரைட் சைடுல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. வணக்கம், நான் தான் நருட்டோ உசுமாகி. எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, யுருகா சென்சே இச்சிராக்குய் நூடுல்ஸ் ஷாப்ல ஒன்னு வாங்கி கொடுத்தாரு. அது செமையா இருந்தது. நூடுல்ஸ் தயாரிக்க 2 நிமிஷம் ஆகும். எனக்கு வெயிட் பண்றது சுத்தமா பிடிக்காது. விதவிதமான நூடுல்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றது தான் என் வேலை. என்னுடைய கனவெல்லாம் ஒண்ணுதான், உலகத்திலேயே மிக சிறந்த ஹோக்காகே ஆகணும். கண்டிப்பா இவன் வித்தியாசமான சூழ்நிலையில தான் வளர்ந்திருக்கான். இப்ப நீ சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சிஹா. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பெருசா எதையுமே பிடிக்காது. எனக்கு இருக்கிறது வெறும் கனவில்ல, அத கண்டிப்பா நான் நிஜமாக்கி காட்டுவேன். உறுதியா என்னோட கிளான நான் திரும்ப கொண்டு வருவேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா ஒருத்தனை அழிப்பேன். இந்த சாஸ்கே என்ன பத்தி பேசலன்னு தான் நினைக்கிறேன். சாஸ்கேக்கு மனசே இல்லையா? நினைச்ச மாதிரி இருக்கான். நல்லது, எல்லாருமே ஒரு வித்தியாசமான குறிக்கோளோட தான் இருக்கீங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் முதல் சோதனை ஆரம்பிக்கும். பிரமாதம். நாளைக்கு எந்த மாதிரி மிஷன் எல்லாம் பண்ண போறோம்? அது ஒரு விதமான பயிற்சி. அதை நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம். என்ன பயிற்சி சொல்லுங்க? உயிரோட இருக்கிறதுக்கான பயிற்சி. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்களாவது உண்மையான சோதனையை கொடுப்பீங்கன்னு நினைச்சா பயிற்சி பண்ணணும்னு சொல்றீங்க. அகாடமிலே எல்லாத்தையும் செஞ்சதால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண பயிற்சி மாதிரி இது இருக்க போறதில்ல. அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போறீங்க? கிராஜுவேட் ஆகி இங்க வந்திருக்கிற 27 பேர்ல மொத்தம் 9 பேர் தான் கென்னினா மாறுவாங்க. தேர்வாக தான் மீதி இருக்கிற 18 பேரையும் நாங்க திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பி வச்சிருவோம். அதாவது நீங்க திரும்பவும் இங்க இருக்க போறீங்களா இல்லையாங்கிறத முடிவு செய்ய போற தேர்வு. அது மட்டும் இல்லாம 66% நீங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இங்க வர்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளவு பேசுறீங்களே, அந்த கிராஜுவேஷன் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லுங்க. ஓ, அதுவா? கெனினா மாறக்கூடிய தகுதி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிற சாதாரண தேர்வு தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. என்ன? நீங்க தேர்வாக போறீங்களா இல்லையாங்கிறத நான் தான் இங்க முடிவு செய்வேன். காலையில 5 மணிக்கெல்லாம் நான் சொன்ன இடத்துக்கு சரியா வந்துடணும். முக்கியமா உங்க நிஞ்சா கியரை நீங்க எடுத்துட்டு வரணும். நாளை காலையில வரும்போது யாரும் சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வாந்தி எடுத்துருக்கீங்க. காலை வணக்கம். முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வரும்போது கருப்பு பூனை ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. அதனால வேற பாதையில வந்தா லேட் ஆயிடுச்சு. சரி, இந்த டைமரை மதியானம் வரைக்கும் செட் பண்ணிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது சுலபமான வேலை தான். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும். அதை மட்டும் செஞ்சா போதும். மதியத்துக்குள்ள இது என்கிட்ட இருந்து வாங்கலனா உங்க யாருக்கும் லஞ்ச் கிடையாது. உங்க எல்லாரையும் அங்க இருக்கிற போஸ்டர்ல கட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடுற லஞ்ச் மட்டும் தான் நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ காலையில சாப்பிடாம வர சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்திருக்காரு. இருங்க, நாங்க 3 பேர் இருக்கோம். ஆனா உங்ககிட்ட 2 பேர் தானே இருக்கு. ஓ, அதுவா? அப்பதான் ஒருத்தர் இந்த போட்டியில தோத்து போய் அந்த போஸ்டர்ல கட்டப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கடைசியா நீங்க டிஸ்குவாலிஃபையும் ஆயிடுவீங்க. டிஸ்குவாலிஃபை ஆனவங்களை திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 3 பேருமே அகாடமிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்தலாம், ஷுரிகனையும் சேர்த்துதான். நீங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த பெல்ஸ் என்கிட்ட இருந்து வாங்க முடியும். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஆயுதங்கள் சென்சே. ஆரம்பிக்கலாம். தோத்துதான் போவாங்க, தோத்துதான் போவாங்க, தோத்துதான் போவாங்க. ரொம்ப அவசரப்படாத, சரியா? நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லவே ஆரம்பிக்கல. ஆனா என்ன கொல்லணுங்கிற முழு வெறியோட தான் நீ இங்க வந்திருக்க. அதனால சொல்லு, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? சும்மா
நீ வரலன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நருட்டோவை ஸ்குவாட் 7ல சேர்த்திருக்காங்க. ஜோனின் தான் அந்த குரூப்பை பாத்துக்கிறாரு. அவர் ரொம்ப மோசமான ட்ரைனரா? காஷிய சொல்றியா? அவர் நினைச்சு கவலைப்படுறியோ? சரியா சொன்னீங்க. அவர் எப்படி பயிற்சி கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னது இது? இது வரைக்கும் அவர் கூட பயிற்சி செஞ்சு தேர்வடைஞ்சவங்க, அப்புறம் தேர்வடையாதவங்க பேருத்துல இருக்கு. ஆ, கொடுங்க. ம், ம். இதுல நிஞ்சாஸ்க்கு எப்பவுமே பதுங்கி இருந்து சரியா தாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம 2 பேரும் தனியாகி போ மோத போறோம். தயாரா இருக்கீங்களா? ம், முட்டாளா இருக்கான். என்ன கேட்டனா நீ மத்தவங்கள விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. இங்க வித்தியாசமா இருக்கிறது உங்களுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் தான். Shinobi Battle Techniques Part 1 Taijutsu The Physical Part. டாய்ஜுட்சுவா? இதுல கைகளை மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்புறம் எதுக்கு அவர் ஆயுதம் எடுக்க போறாரு? எதுக்கு வெயிட் பண்ற? வந்து தாக்கு. ஆனா நீங்க எதுக்கு அந்த புக்க படிக்கிறீங்க? எதுக்கா? இந்த கதை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட பலவீனமான தாக்குதல போ. படிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்யலாம். நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களை விட மாட்டேன். எப்பவுமே எதிரிய உனக்கு பின்னாடி போக அனுமதிக்காத. அவரோட சக்கரவை ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஹேண்ட் சைன் இது. அதுதான் சைன் ஆஃப் த டைகரா? அது ஆபத்தானதாச்சே. அதை வச்சு நருட்டோவை மொத்தமா அழிக்க முடியும். அழிக்க போறாரு. நருட்டோ அங்க இருந்து சீக்கிரமா போயிடு. அவர் உன்னை அழிச்சிடுவாரு. நீ தப்பிக்க முடியாது. நம்ம கிராமத்தோட ரகசிய ஃபிங்கர் ஜூட்சு. சரி, எங்க விட்ட? வாய்ப்பே இல்ல. நான் கேள்விப்பட்டதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ககாஷி கொடுக்கிற பயிற்சி மத்தவங்களை விட கொஞ்சம் கடினமானதா தான் இருக்கும். கொஞ்சம் கடினமா இருக்குமா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மத்தியானத்துக்குள்ள நீ இந்த பெல் எடுக்கலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. அதுதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. உன்னை பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு ஹொகாகே ஆகிறதுக்கான திறமையான மாதிரி தெரியல. எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பசியில இருக்கும் போது எப்படி பேட்டில் பண்ண முடியும் சொல்லுங்க? உங்க தன்னம்பிக்கையை உடைக்கிற சென்சை. என்னுடைய பெஸ்டான ஜுட்சு ஷேடோ க்ளோன் அட்டாக்க நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மொத்தம் 7 நருட்டோவா? என்ன? அது வெறும் இமேஜ் கிடையாது. அது உண்மையான நருட்டோ. அவனால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? அப்ப நான் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான் போல. அவனால ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்க முடியுது.